நம் பள்ளியிலிருந்து அரியலூர் பள்ளியிலிருந்து வருகின்ற நம்முடைய மேல்நிலை பள்ளியினுடைய உதவி தலைவர் சொல்லலாம். திருமாவளவர்களே கொஞ்சம் அதுக்கு ஒன்னாமத்திலிருந்து வருகிறது மோட்டேசாரர்களையும் உங்களுடைய அஞ்சுபுரத்தினுடைய தலைமை ஆசிரியர் திரு தீபாவளியும் உதவி ஆசிரியர் பாரதி விஜய் பாரதிக்கான அவர்களையும் நம்ம பள்ளியில் தான் நம்ம ஒப்படைப்பதற்கான காரணம். சார் லைப்ரரி சார் வாங்க சார். சார் அவர் இல்லை அருண் சார். சார் சரி சார் அருண் சார் வந்து சார் அனைவருக்கும் வந்து சிறப்பு செய்யப்படுகிறது. சார் இந்த துண்டு எதுக்காக போட்டுருக்கீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் வந்து எலெக்ஷன் டியூட்டி போவோம். நைட்டில் போயிட்டு நாங்கள் தங்குவோம். ஒவ்வொரு பள்ளியிலும் தங்குவோம். அங்கே வந்து நல்லா பெட்ஷீட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம துண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தூளி மட்டும் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் டியூட்டி தயாராக இருப்பாங்க. அடுத்த மாதம் எம்எல்ஏ எலெக்ஷன் தயாராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள் இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம், பெரியார் கல்வி மாவட்டம், மேற்கு ஆரணி ஒன்றியத்தில் ஒரு சிறந்த பள்ளி எது என்றால் அது பெரியம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நிலையில் இந்த பள்ளிக்கு வெற்றிக்கு காரணமான தலைமையாளர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய ஒன்றுபுறம் அரசு வெளியப்பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டு கூட சரியாக போவாங்க இந்த ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர்கள், அவர் கடினமாக உழைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நாட்டுக்கு தெரிவிக்கிறோம். இதற்கு வழிகாட்டியாக உதய வட்டார கல்வி அலுவலர், வட்டார பயிற்றுனர் அவர்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் நம்முடைய ஒன்றுபுறம் அரசியல் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கே அற்புதமான நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொறுப்பு மிக்க பெற்றோர்களுக்கும் இங்கே சிறப்பு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேகம் பாடலை பாடி அசம்பிய மாணவர்களுக்கும்
தன்னாமா பாடலை அசத்திய மலை செல்வனுக்கும் மீண்டும் அனைவரும் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகிறேன், வாழ்கிறேன், இதை பெற்றுக் கொள்கிறேன். சார், நம்முடைய ஐயப்பனார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய முருகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நான் ஒரு 2 வருஷமா கேட்டுக்கிறேன் சார், ஐடி கார்டும் கை பெல்ட் வேணும் கேட்டுக்கிறேன். அதை பற்றி அவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாரு. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா முரளி அருள்குமார் இவங்க மேலப்பா மேலும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கத்தில் முரளி அருள்குமார் 2 பேரும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கப்பா. கை ஐடி கார்டு பெல்ட்டுக்கு கை பண்ணிக்கலாம். 2 பேரும் முரளி அருள்குமார் இந்த வருஷம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது எவ்வளோ செலவாகும் பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். என்னை அழைத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் முடிந்த குழந்தைகளுக்கு பிஸ்கெட் ஜூஸ் தருவாங்க. ஓகே, நன்றி. சரி சார், சார் அதே பசங்க உட்காந்து கொடுத்துடலாம். உட்காந்து பரிசு பொருள் வந்து நம்மளுடைய ஐயப்பன் சார் வழங்குறாங்க. அவங்க பள்ளியை சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஐடி கார்டு வளர்ந்து சொல்லி சொல்றாங்க. எப்போ சார் அக்காண்டு வர ஜூன் இருக்காங்க? ஜூன் மாதம் சார். இப்போதான் ஐடி கார்டு முடிய போகுது இல்லையா? அதனால வர ஜூன் வழங்கப்படுகிறது. அவங்க பள்ளியை சார்பாக நிறைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலேயே உடனே
வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன கண்டிப்பாக தெரியுது, என்ன கண்டிப்பாக தெரியுமா, உண்மையாக வராதிமா. ஓகே சார், இப்போ எல்லாரும் வந்து குழந்தைங்க எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் வராங்க. அங்கேயே உட்காரு, அங்கேயே வரும். அப்படியே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சுகாதாரம் பண்ணணும். நீங்கள் பாட்டு வாங்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். சரி, அப்படியே உட்கார வச்சு நின்று அப்படியே அது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுங்க.
கதை சொல்ல போறாங்க. சூப்பர்மா, ஒரு கதை சொல்லுங்க. நீதிக்கரை ஒரு நாள் வந்து தென்னாவில் வந்து வாழ்ந்தாங்களாம். அப்போ வந்து அதுல ஒரு சிங்கம் வந்து எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டே இருக்குமா. அப்போ வந்து அதுல சிங்கம்லாம் குறைஞ்சிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ என்ன போது அந்த முயல் வந்து எங்க அம்மா புத்திசாலி ஒரு நாள் வந்து நடந்து போயிருந்தது. அது கிணறு படிச்சான். அப்போ வந்து அது எட்டி படிச்சா. அப்போ வந்து அது முகம் தெரியுதுன்னு சொல்லி அது போய் சிங்கராஜா சொல்லிட்டான். சிங்கராஜா இனிமே நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வந்து அந்த சிங்கம் ரொம்ப கோவமாயிட்டான். அப்போ வந்து அது மாதிரி சொல்றான், சிங்கராஜா நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போட்டான். அப்போ வந்து கூட்டிட்டு போகும்போது அந்த சிங்கம் எட்டி பாட்டுச்சு. அப்போ வந்து அந்த சிங்கம் கோவத்துல இந்த கதையில இருந்து என்ன தெரியும்னா, எது செய்யணும் யோசிச்சு செய்யணும், பேசப்பட்டு செய்யுங்க. நீதி கடையில வந்து ஒரு ஏழு ரொம்ப தாகமா இருக்கான். அப்போ வந்து அது தண்ணி குடிக்கலாம் போகும் தவறி இருக்கான். அப்போ வந்து அது எழுபது யாராவது போட்டு அப்போ வந்து ஒரு மழை பெய்யுது. பூரா உட்கார்ந்து வந்துச்சான். அந்த பூரா வந்து கீழே போயிட்டு கீழே போட்டுட்டா. அந்த இடத்துக்கு சொல்லிட்டு அந்த பூரா அந்த கிழமை எனக்கு அந்த கிளை வந்து ஆட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வந்து அந்த கிளைய ஆட்டம் விட்டுட்டான். அப்போ வந்து ஒரு நாட்டுக்காரங்க அந்த நாட்டுல வந்து புறாவால துணி வச்சாங்க. அப்போ வந்து துணி வச்சுனால அந்த இடத்து பார்த்தோன்னா அவன் போய் காலால் இழுத்து வடிச்சுட்டான். அப்போ வந்து அவன் ஆண் கேட்கிற சத்தத்துல அந்த புறாவை ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துருந்தாங்களா. அப்போ வந்து அந்த இறந்து போட்டா நன்றி நன்றி மாற்றி மாற்றி சொல்லுவாங்களா. இந்த கதை இந்த என்ன தெரியும்னா, நன்மை செய்தால் நன்மை நடக்கும், தீமை செய்தால் தீமை நடக்கும். சூப்பர்மா, ஒரு 1வது பையன் நம்மளுக்கு கதை சொல்ற பாருங்க. நம்ம பாடிங்கன்னா நம்ம கதை சொல்லுவோம். நம்ம ஆனால் பேர கதை சொல்ற பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக சொல்றாங்க. நல்லா கிளாப் பண்ணாங்க அவங்க. ஓகேம்மா, சூப்பர். அடுத்தபடியாக நம்முடைய கயல்வெளி என்ன கவிதா. ஓகேம்மா, சூப்பர். எல்லாம் பண்ணுங்க. கையெழுங்க கையில் சூப்பர். அந்த பக்கம் கேட்கலாம். அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து மாவட்டங்கள் வந்து எண்ணிக்கை வந்து நம்ம தர்ஷன் வந்து சொல்ல போறாரு. ஆமாம், அதான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. 38 மாவட்டம். சரி, மறுபடியும் சொல்லிங்களா? சரி, ஓகே ஓகே, சூப்பராக சொல்லிட்டாங்க. 38 மாவட்டம். வெரி குட். தினேஷ், தர்ஷன், நேரு மாமா போடுறது சொல்லுங்க.
சூப்பர்மா. அடுத்ததாக பாடல் பாட போது நம்ம சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டாங்கன்னா மெடல் பண்ணிடணும்ல. அதான்டா என்ன டெக்னீஷியன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டாலாம் உனக்கு ரசிச்சா உனக்கு அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கை உருவாக்கி இந்த அழுக்கையை உருவாக்குனதோ இவங்க மாதிரி ஆளுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலும் நடத்தி நடத்தி எடுக்கத்தான் நல்லா சொல்ல நல்லா போனீங்க. காலை நாள் தூக்கி தூக்கி ஆடுறாங்க. வேறு அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் எல்லாமே மூச்சு வாங்கி போகிறாங்க. சூப்பர் அது. நின்று அப்படியே சார் மூணாவது சொல்லுங்க பாட்டு. ஓகே மறுச்சியா நாலாவது. ஆமாம் அடுத்தபடியாக உங்களுடைய தன்னாளர்கள் வந்து ஐடிகே நம்ம வந்து பண்டிகை வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க.
நம்ம உறுதுணையாக இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப உதவி செய்யாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து டியூஷன் மாதிரி வைக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஐடிக்காக வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக பணியாற்றக்கூடிய நம்முடைய தமிழ்நாடுக்கு வந்து நம் பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பள்ளிக்காக ஏதோ தராங்க நிறையா 50,000 ஒரு கிலோ சேர்த்துக்கலாம். ஓகே ஓகேவா 5,000 ரூபாய் வந்து நம்ம பள்ளிக்காக தராங்க. அதுதான் நீங்கள் 2 பாக்கெட் வச்சுக்கோங்க. பூமிக்கு யாருமே வரமில்லை. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பார்க்க வச்சான், படிக்க வச்சான், வேணும் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சான். ஏத்த வச்சான், எழுத வச்சான், பார்க்க வச்சான், படிக்க வச்சான், வேணும் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. என்ற விதம் தானே, எல்லாமே என்ற விதம் தானே. எனக்கும் தானே, எல்லாமே உனக்கும் தானே. எல்லாரும் கிளாப் பண்ணுவோம். நம்ம பள்ளிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. ஒவ்வொரு மாதம் எஸ்எஸ்சியினுடைய மீட்டிங் வந்து கவனமாக கலந்துக்கிறாங்க. அதனால் நம்ம பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கிற அனைவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. அடுத்தபடியாக மரிசிகா. இப்போ வந்து மரிசிகா வந்து 40 திருமணம் சொல்ல போறாங்க. ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. நம்ம ஐயா கரெக்டாக கேமராவில் இருக்காரு பாருங்க. ஐயா ரெடியாக இருக்காரு பாரு. காலையிலேருந்து ஸ்டாண்டிங்காக இருக்காரு ஐயா. அவ்வளோ பசங்க மேலே ரொம்ப பசங்க. இப்போ பாருங்க 40 திருமணம் கரெக்டாக எடுப்பாரு பாருங்க. சூப்பர். 40 நம்ம மரிசிகாவை வந்து நம்ம பள்ளி சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய பள்ளிக்கு வருகின்ற ஆசிரியர் பயிற்சியாளர் பாரதிய ஆசிரியர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருவார்கள் அன்புடன் வரவேற்கிறோம்.
சொல்லலாம். புதுசா பேசுறேன் பார்த்து சார் அடுத்தபடியாக ஆமாம் பாட்டு நம்பர் சொல்லுங்கள். நீங்கள் தானம்மா நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு பாட்டு அது பாட்டு ரெடியாக வரலாம். நீங்கள் ஒரு பாட்டு அதுலேருந்து பாட்டு ரெடியாக வரலாம். ஸோ சார் நம்பர் என்ன சொல்லுங்கள். இந்த பாட்டுங்களா சொல்லுங்க. வாங்க வாங்க மேடம் என்ன நம்பருங்களா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாட்டு, பழைய பாட்டை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து ஒரு பாட்டு வந்து பாருங்க. பழைய காலத்து நாற்பதுலாம் வருஷம் பாருங்க. சமத்தா இருந்தா கொடுத்தேனா அகடா இருந்தா பருத்தேனா புதுசா கேட்கிற என்ன பார்த்து கொஞ்சராதை கேட்டேனா என்ன அர்த்தாத்து அம்பூரத்தை பார்த்தேனா அவ ஆத்துக்காரன் கொஞ்சராதை கேட்டேனா அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கலாம் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கலாம் அடுத்தது பொண்ணு பிடிச்சது பொண்ணு புடவையா வாங்கிக்கலாம் 10 புடவையா வாங்கிக்கலாம் அர்த்தாத்து அம்பூரத்தை பார்த்தேனா அவ ஆத்துக்காரன் கொஞ்சராதை கேட்டேனா அடுத்தாத்து சங்கடி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி கும்பளம் பாதி பங்கராண்டி அடுத்தாத்து சங்கடி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி கும்பளம் பாதி பங்கராண்டி மூன்றெழுத்து 3 ஷோவு பார்த்தது நீ தாண்டி மூன்றெழுத்து 3 ஷோவு பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏறடி பட்டு புடவைக்கு ஏறடி அடுத்தாத்து கண்கள் எல்லாம் நமக்கேண்டி பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்திருக்கே உள்ளட்டு பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்திருக்கே உள்ளட்டு நாளும் கிழமை போட்டுட்ட ஒரு நடனம் கொண்டாலேக்கு நாளும் கிழமை போட்டுட்ட ஒரு நடனம் கொண்டாலேக்கு 8 கல்லு வேசரி போட்டா எடுப்பாயிருக்கும் மூக்கு 8 கல்லு வேசரி போட்டா எடுப்பாயிருக்கும் மூக்கு சட்டியில் இருந்தா அப்பையே வரும் தெரியாதோ நீ நோக்கு சட்டியில் இருந்தா அப்பையே வரும் தெரியாதோ நீ நோக்கு இப்போ இருந்தது இப்போ மனதுக்கு எதுக்கெடுத்தாலும் சாப்பிட்டு அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேனா அவ ஆத்துக்காரன் கொஞ்சராதை கேட்டேனா எட்டிக்கு போட்டி பேசாதேடி பட்டு
என்னத்தை செய்வேன்? சொன்னதை செய்வேன், வேறு என்ன செய்வேன்? அடக்கி வைப்பேன், அதுக்கும் மேலே பல்ல உடைப்பேன். அடுத்தாத்து அம்புரத்தை பார்த்தேனா, அவன் ஆத்துக்கார கொஞ்சரத கேட்டேனா. பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி. ரொம்ப நல்லா இருக்குங்களா? அடுத்த அமைச்சர் தான் நான் பார்த்துட்டு வரேன் எப்பவுமே. ஏன்னா அடுத்த வீட்டில் என்ன நடக்குதோ நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கண்டிப்பாக கேட்போம். உங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சிருக்குமா? நீங்கள் வந்ததுக்கு மொத்த பேரும் லேடிஸ். யார் யார் உங்கள் மொபைலில் வந்து உங்களுடைய கணவர் போட்டோ வச்சுக்கிறவங்களாம் கை தூக்குமா? நான் கணவர் போட்டோ மட்டும்தான் இருக்கணும், உங்கள் போட்டோ கூட இருக்கக்கூடாது. அதான் எல்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா? யார் இல்லைங்களா? பரிசு பொருள் வந்து இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. யாருமே இல்லையா? சரி, அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். அதே நீ போட்டோ மாற்றிட்டாங்க பாருங்க. கரெக்டா? ஓகேவா? அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க, நல்லா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக பள்ளி 5 பள்ளியிலிருந்து வருகிறதுள்ள திரு மேரியம்மா அவர்களையும் திருமதி பிரேமா அவர்களையும் வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரசனி கவிதை ஒன்று சவுண்ட் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இப்போது கல்வி பற்றி கல்வி பேசுவது. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தரம். நீ நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாது. இறுதியிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. மனிதனின் தேட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வியே. கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. கற்றபடியே வாழ்க்கை வாழ்ந்தால் கல்வி உன்னை உயர்த்தும். நன்றி, வணக்கம். நன்றிமா. ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பள்ளியிலிருந்து நல்லா டான்ஸ் பண்ணக்கூடிய மாஸ்டர் 2 பேரும் நல்லா பாட்டு டான்ஸ் போடுவாங்க. என்னால் கடைசி கூட வராமல் ஒரு பாட்டு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநில அளவுக்கு நம்ம மாணவர்கள் வந்து ஆய்வு பண்ணவங்க நம்மளுடைய அறிவுரை பற்றி 510 வந்து பிள்ளைங்க ஆய்வு போயிருக்காங்க. ஒரு 10 பிள்ளைங்க செலக்ட் ஆயிருக்காங்க மாநில அளவு. 2 முறை போயிருக்காங்க பாருங்க. நான் 1 முறை சொன்னா 2 முறை சொல்றாங்க. 2 முறை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு பிள்ளைங்களை வந்து அந்த டான்ஸ்ல வந்து அப்படியே வந்து ஒரே ஸ்டெப் இல்லாமல் கரெக்டாக கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மேடம் 2 பேரும் டான்ஸ் சூப்பராக போடுவாங்க. நான் அவங்க பள்ளிக்கு வந்து ஆண்டு கூட்டா நான் போயிருக்கேன். என்ன மேடம் கரெக்ட்? ரொம்ப சந்தோஷம் மேடம் வந்ததுக்காக. நான் தேங்க்யூ மேடம். பசங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பெரிய வந்த உடனே 1000 வயதுக்கு குழுங்களோடு இருக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஏசியே தேவையில்லை. சார் பேசுகிற பேச்சை வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். சிரிச்சு வச்சுட்டே இருப்பார். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் பழமொழி இருக்கு. உண்மைதானம்மா? சொல்லுங்க. எல்லாரும் முகம் பார்த்தா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. இப்போ சொன்னாருங்க யார் செல்ஃபோனில் அவங்க ஒய்ஃபா சார் ஹஸ்பண்டு. முதல்ல சார் செல்லில் அவங்க ஒய்ஃப் போட்டாங்க சார். இல்லையா? நான் நான் 2 பிரைஸ் தரேன் உங்களுக்கு. அப்புறம் செக் பண்ணலாமா? அதுக்குள்ள அவர் மாத்திரம் பார்க்கலாம். மிகவும் மகிழ்ச்சிங்க. எங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்காக பழகம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓரளவு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கோம். இது வந்து எங்களுக்கு இன்னொரு தாய் வீடு மாதிரி. எங்களுக்கு எப்பவுமே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து எங்களை ஒரு மரியாதையாக அழைத்து இவ்வளவு மரியாதை செய்து உண்மையாகவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த அலங்காரம் இந்த மேடை எல்லாம் பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க கூட நல்லா சூப்பராக எல்லாருமே
ரொம்ப டேலண்டா எல்லாம் நல்லா ஆடுறீங்க. வாழ்த்துக்கள் எல்லாம் கிளாப் பண்ணிக்கலாமா குழந்தைங்களுக்கு? இந்த பள்ளியிலேருந்து கூட மாநில அளவில் கிஷோர் வந்து மாநில அளவு 2 தடவை போயிருக்கோம். உண்மையாவே அரசு பள்ளி வந்து ரொம்ப பெருமையா இருக்கணும் நமக்கு, இல்லைங்களா? நம்ம ஸ்கூல்லேருந்து யாருக்குமே இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 27,000-30,000 ஸ்கூலில் நம்ம பள்ளி செலக்ட் ஆகி மாநில அளவு போனால் உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமை இந்த ஐயம்பாளையம் பள்ளிக்கு இருக்குது, எங்கள் பள்ளிக்கும் இருக்குது. எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களை கூப்பிட்டு மரியாதை செய்து அன்பளிப்பு வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்களும். தேங்க்யூ. நன்றி மேடம். முன்னாடி போயிட்டு போறீங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்முடைய 2ஆம் வகுப்பு மாணவன் அன்பு. ஓகே சார், தேங்க்யூ. அன்பு ஓகேப்பா, சூப்பர். அடுத்தபடியாக இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு வருது, நம்ம மாணவர்களுக்கு வருது, அதுக்கடுத்தது நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கும் வருது. நீங்கள் எல்லாரும் இருந்து அந்த இடத்துல உட்காருங்க, வந்தோடனே அவங்க பரிமாறுவாங்க. அது வரைக்கும் அது வரணும். அடுத்தபடியாக நம்மளுடைய பள்ளிக்கு வருவது இல்லை பொன்னியம்மன் மகளிர் குழு வரும். எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் வாங்க, ஒருத்தர் மட்டும் அங்கே யூனிஃபார்ம் பண்ணுறது கரெக்டு தான். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பாடு, பேனா, பென்சில் எல்லாம் வழங்குறாங்க. நம்ம பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் இது போல வந்து ஸ்பான்சர் நிறைய வந்ததுனால இப்போ ஏன்னா காலையிலேருந்து வந்துருக்கு. அதெல்லாம் இப்போ எழுதாமல் இருக்காங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் இடையில படிக்கிறாங்க. இப்போ வந்து அனைவருக்கும் வந்து கொண்டாடி அழைக்கப்படுகிறது. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, இன்னி அமுதினம் பாட வந்தேன். அழகான தேங்க்யூமா. பின்னாடி போவாங்கம்மா, முன்னாடி வாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. எல்லாரும் அனைவரும் கலந்து கொண்டது ரொம்ப நன்றிம்மா. இந்த ஊரில் ஒரு விழா நடக்கும்போது நீங்கள் எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து நீங்கள் செய்யும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த முறை என்ன வேறு மாதிரி செய்யலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். ஒவ்வொரு வருஷம் நம்ம புரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. அடுத்து ஆமாம், அங்கன்வாடிகளுடைய உரிமையாளர் மயில் அவர்கள் வந்து பிஸ்கெட் வந்து எல்லா மாணவர்களுக்கும் 150 பிஸ்கெட். சுரேந்தர் சுஜாதா அவங்க வந்து பிஸ்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது உட்காந்து
நம்மளுடைய பள்ளி மாணவி தான் அவங்க வெளியில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. ஓகே, அடுத்தபடியாக அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வழிமறியாதனே பாவடி வேலரே, வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெளிமறியேன் வருவரை நெஞ்சம் காணுமே. வெளித்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெளிமறியேன் வருவரை நெஞ்சம் காணுமே. விளையாடும் வேண்டவனே வேலவா, பிரிஞ்சு வந்து கிளாப் பண்ணுங்க, நல்லா பண்ணாங்க பாருங்க.